சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க்தான் 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசுக்கு வரும் வருவாய் மற்றும் எந்தெந்த செலவினங்களுக்கு எவ்வளவு செலவிடப்படுகிறது என்பது குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக அரசுக்கு வரும் ₹1 45.6 காசுகள் மாநிலத்தின் சொத்து வரி வருவாய் மூலம் பெறப்படுகிறது. 31.4 காசுகள் பொது கடன் மூலம் பெறப்படுகிறது. மத்திய அரசின் வரி பங்காக 12 காசுகளும் மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயாக 5.9 காசுகளும் மத்திய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் மூலம் 4.9 காசுகளும் கடன்களின் வசூல் மற்றும் மூலதன வரவாக 0.2 காசும் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பெறப்படும் ₹1 உதவித்தொகை மற்றும் மானியங்களுக்கு 31.6 காசுகள் செலவிடப்படுகிறது. சம்பளத்திற்கு 18.6 காசுகளும் மாநில அரசு வாங்கிய கடன்களுக்கு வட்டி செலுத்த 14.5 காசுகளும் செலவிடப்படுகிறது. மேலும் மூலதன செலவுகளுக்கு 11.8 காசுகளும் கடன்களை திருப்பி செலுத்த 9.7 காசுகளும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுகால பலன்களுக்கு 8.5 காசுகளும் செலவிடப்படுகிறது. அதேபோல் அரசு சார்பில் நடைபெறும் செயல்பாடுகள் பராமரிப்பு பணிகளுக்கு 3.5 காசுகளும் கடன் வழங்க 1.8 காசுகளும் செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க்தான் 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.